good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோமோ அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வகை சொல்லியிருக்கோம். என்னென்ன வகை? பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன். இது 4 ஒரு டைப்பு. அடுத்தது ரசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, இது 3 ஒரு டைப். அடுத்தது ஜேவி, இது ஒரு வகை. ஸோ மொத்தம் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் எத்தனை பார்த்துருக்கோம் நான் அப்படியே அன்றைக்கி வந்து நான் சொல்லிடுறேன். அன்றைக்கி என்ன பார்த்தோமோ அதை அப்படியே ஒரு வாட்டி கிளான்ஸ் ரிப்பீட் ரிமைண்டர் பண்ணிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதுனால நம்ம மனசில் ஆழமாக பதியும். மொத்தம் வந்து டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் 8. என்னென்ன? பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி. ஓகேவா? பார்க்குறேன். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. அன்றைக்கி பார்த்தது என்னென்ன? பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி, இந்த மாதிரி 8 இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் குறையும், ரிட்டர்னில் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், ரிட்டர்னில் குறையும். ரசிப்டில் இன்க்ரீஸ் ஆகும், பேமெண்ட்டில் டிக்ரீஸ் ஆகும், கான்ட்ராவில் குறையும் அப்படின்னு இருக்கேன். ஜேவி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? இன் ஜேவி கேஷ் வில் நாட் கம், இஃப் கேஷ் கேம் இட் இஸ் நாட் ஜேவி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும், அதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன? ஓகேவா? சப்போஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். முதல்ல டிரான்சாக்ஷன் என்னங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்டு டெபிட், எந்த அக்கௌண்ட்டு கிரெடிட் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன், தென் ஐடென்டிஃபை த கிரெடிட், டெபிட் ஆட்டோமேட்டிக்கலி வில் கம் அப்படின்னு. ஓகேவா? என்ன டிரான்சாக்ஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, இது பர்ச்சேஸா, பர்ச்சேஸ் ரிட்டனா, சேல்ஸா, சேல்ஸ் ரிட்டனா. சார் அது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? அது எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த மாதிரி படித்து பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன வகையான சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்ச்சேஸ் அப்படின்னா அதில் வந்து குட்ஸு பர்ச்சேஸ்டு அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் மெஷினரி பர்ச்சேஸ்டு அப்படின்னா ஓஹோ இது ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு. ஸோ பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. பர்ச்சேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. ஒன்று ட்ரேடிங் P&L, அதாவது வாங்குகிறோம் விற்கிறோம் அதுக்காக பண்ணக்கூடிய பர்ச்சேசஸ். அதுக்கு வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா P&L பர்ச்சேசஸ், அதாவது எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ். அந்த எக்ஸ்பென்ஸு சர்வீஸ் நேச்சராக இருக்கலாம், இல்லை குட்ஸு நேச்சராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி மெட்டீரியல், அதுக்கு நீங்கள் இன்வென்ட்ரிலாம் மெயின்டைன் பண்ண வேண்டாம். கரெக்டிவாக நீங்கள் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி வச்சா போதும். இபி சார்ஜஸ், ரெண்ட்டு, சேலரி, இதெல்லாம் P&L எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ். ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நேம், அசட் நேமே லெட்ஜர் நேமாக வரணும். ட்ரேடிங் P&Lக்கு வெறும் பர்ச்சேஸ் அப்படின்னு காமனாக லெட்ஜர் நேமை கொடுத்துட்டு அதுக்கான இன்வென்ட்ரி, ஏன்னா ஒரு மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான ஐட்டம்ஸ் இருக்கும். ஒன்னொன்றுக்கும் இந்த ஐட்டம் பர்ச்சேஸ் அந்த ஐட்டம் பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸ் லெட்ஜர் ஒரு பெரிய லென்த்தாக இருக்கும், உங்களால் டேலி பண்ண முடியாது. அதுக்காக தான் அதுக்கு நம்ம இன்வென்ட்ரின்னு சொல்லி தனியாக மெயின்டைன் பண்ணுறது, அதை இன்வென்ட்ரின்னு மெயின்டைன் பண்ணுறது. ஸோ பர்ச்சேசஸ் வந்து 3 வகை: ட்ரேடிங் பர்ச்சேஸ், P&L பர்ச்சேஸ், பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பர்ச்சேஸையுமே சார் நான் பர்ச்சேஸ் சென்டர்லேயே போடலாமான்னா தாராளமாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாராளமாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். இந்த ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் அப்படின்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா காசு கொடுத்து, இல்லை கடனுக்கு. காசுக்கு வாங்கியிருந்தால் கேஷ் பர்ச்சேஸ், இல்லைன்னா கடனுக்கு வாங்கியிருந்தால் கிரெடிட் பர்ச்சேஸ். அவ்வளோதான். அந்த ஒரு ரூல் ஞாபகம் இருந்தால் போதும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். அப்போ கேஷு அல்லது சண்டரி கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு கிரெடிட். அதுக்கான ஷார்ட்கட் கீ F9. அதே மாதிரி ஒன்றொன்றுக்கும் இந்த கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸல் ஷீட்டை படித்து பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் டேலியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணணும்.
இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்காருன்னா நேராக பேட்டை தூக்கின்னு வந்து பேட்டை நிற்க மாட்டான். அவன் வந்து முதல்ல உடம்பை தயார் பண்ணிப்பான், முதல்ல தன்னை தயார் பண்ணிப்பான், எக்ஸசைஸ் பண்ணிப்பான், கை காலை உதறி ஓடி கீடி அதெல்லாம் பண்ணி வார்ம் அப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி டேலி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, ஓகேவா, டேலியை ஓப்பன் பண்ணுறீங்க. டேலியை ஓப்பன் பண்ண வேகத்துக்கு நீங்கள் பேட்டை தூக்கிட்டு ஓடுற மாதிரி பவுச்சர் என்ட்ரின்னு போயிடக்கூடாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். கம்பெனிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு இன்றைக்கி ஒரு கம்பெனி நம்ம நடத்துவோம். கம்பெனிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு பேர். ஃபினான்ஷியல் இயர் 26-27 அப்படின்னு இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணுங்கள். 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு. இந்த மாதிரி உங்கள் வீட்டு அட்ரஸை 3 லைன் டைப் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் வரும். என்ட்ரு கொடுக்கணும். இங்கே இருந்தபடி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் வரும். அடுத்தது சேட்பட் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது சென்னை அப்படின்னு போட்டு 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போட்டுக்கோ. டெலிஃபோன் நம்பர் 044 போட்டு 28361563. இதெல்லாம் கற்பனை நம்பர் தான். மெயில் ஐடி pramenterprises@gmail.com. ஃபினான்ஷியல் இயர் 1/4/26 to 1/4/26. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். கம்பெனி கிரியேட் பண்ண வேகத்துக்கு உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இதில் F11 உனக்கு என்னென்ன ஃபியூச்சர் வேணுமோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோ. எது வேண்டாமோ அதை டிசேபிள் பண்ணிவிடு. ஃபார் எக்ஸாம்பிள் பில் வைஸ் வேணுமா, வேணும், இருக்கட்டும். இந்த சம்முக்கு இன்வென்ட்ரி வேண்டாம். நம்ம என்ன சம் போட போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இதுதான் நம்ம போட போகிறோம். இந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இன்வென்ட்ரி இல்லை. சும்மா வந்து நம்ம வந்து டெபிட் எது கிரெடிட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது. ஓகேவா? ஸோ இது தேவையில்லை. ஜிஎஸ்டி இந்த சமுக்கு வேண்டாம். Ctrl A கொடுத்து சேவ் பண்ணுங்கள். குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl A. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்த உடனே பண்ணாமல் கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் குரூப்னா என்ன வருது, லெட்ஜர்னா எப்படி இருக்குது, சிங்கிள் லெட்ஜர். அடுத்தது வவுச்சர் டைப்லாம் என்னென்ன வருது. ஓகேவா? அடுத்தது ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த பிரேம் என்டர்பிரைசஸ்க்கு பேன் நம்பர் என்ட்ரி பண்ணணும். எப்படி சார் என்ட்ரி பண்ணுறது, கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு, பேன் நம்பர் என்ட்ரி பண்ணணும். கிரியேட்டில் போயிட்டு பேன் ஆர் சின் டீட்டெயில் அப்படின்னு இருக்குது. பேன் நம்பருங்கிறது கம்பெனியோடைய பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். சின் நம்பர் அப்படிங்கிறது சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அதாவது கம்பெனி விச் ஆர் ரெஜிஸ்டர்டு அண்டர் த எம்சிஏ ஆக்ட். எம்சிஏ ஆக்ட் படி பதிவு பண்ணியிருக்கிற கம்பெனிக்கு உங்களுடைய இன்வாய்ஸில் பேன் நம்பரும் சின் நம்பரும் என்ட்ரி பண்ண வேண்டியது அவசியம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு கிரியேட்டில் போயிட்டு பேன் சின் அதை போயிட்டு நீங்கள் கொடுங்க. பேன் நம்பர் இப்போ என்னுடைய பேன் நம்பரை நான் கொடுக்குறேன். DFZPS 6362J. இது என்னுடைய பேன் நம்பர். கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பருங்கிறது எம்சிஏல ரெஜிஸ்டர் பண்ண நம்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 டிஜிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஒரு சின் நம்பர் அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு கம்பெனி கொடுக்குறேன் பாருங்க. ஃபார் ஏதோ ஒரு கம்பெனி IFSC லிமிடெட். இப்போ இந்த ஒரு கம்பெனி இருக்குது, ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கேன், அதனுடைய சின் நம்பர் இதோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூவில் ஆரம்பிச்சு, யூனா உத்தரப்பிரதேசன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டிஜிட். இப்போ அந்த நம்பரை இங்கே போட்டுட்டேன், கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர். இதை வந்து நீங்கள் போட்டு சேவ் பண்ணியாச்சு. சார் இப்போ என் கம்பெனி வந்து MSME இருக்குது சார். என் கம்பெனி வந்து MSME கம்பெனி. என்னுடைய சேல்ஸ் இன்வாய்ஸில் MSME நம்பர் வரணும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? அது வந்து முக்கியம். இப்போ உன்னுடைய இன்வாய்ஸில் MSME நம்பர் இருந்ததுன்னா உங்ககிட்ட யார் பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறானோ அவன் வந்து உனக்கு 15 நாளைக்குள்ளே பேமெண்ட்டை அலறி அடிச்சுன்னு கொடுப்பான். அப்போ என்ன பண்ணணும், உன்னுடைய சேல்ஸ் இன்வாய்ஸில் MSME நம்பர் பிரிண்ட் ஆகணும். அப்போ அந்த MSME நம்பர் பிரிண்ட் ஆகணும்னா எப்படி பண்ணுறாங்க? MSME நம்பர் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று போடுறேன், MSME நம்பர் ஃபார் கணேஷ் என்டர்பிரைசஸ் சும்மா கொடுக்குறோம், கணேஷ் என்டர்பிரைசஸ் சென்னை அது கொடுக்குறேன். ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன், வருதா பார்ப்போம். உதயம் நம்பர் இதோ இங்கே வந்திருக்கு. MSME நம்பர் இப்படி தான் இருக்கும், உதயம்.tn இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் MSME நம்பர்.
இந்த நம்பர் வந்து நம்ம டேலியில் போடணும். அப்போ என்ன சார் பண்ணுறது? இந்த நம்பர் போடணும்னா இங்கே இருந்தபடியே கண்ட்ரோல் பி கொடுங்க, ஆல்ட் பி இல்லை, ஓகே, ஆல்ட் ஜி இல்லை, எம்எஸ்எம்இ நம்பர் F11 போயிட்டு கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில், F11 போயிட்டு கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில். அங்கே போனீங்கன்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் இருக்குது. எங்கே இருக்குது? எம்எஸ்எம்இ நம்பர் கொடுக்கணும்னா F11 போயிட்டு கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில். இது நிறைய பேருக்கு தெரியாது. கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் அங்கே போனீங்கன்னா இங்கே ஷோ மோர், அதையும் ஒரு வாட்டி கொடுங்க, ஷோ இன்ஆக்டிவ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கலாம். 33DFZ PS6362J1Z0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி F11 போயிட்டு கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில், ஷோ மோர், ஷோ இன்ஆக்டிவ். இதில் வந்து டிடிஎஸ் நம்பர், டேன் நம்பர், வேட் நம்பர், என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லா நம்பரும் கொடுக்க முடியும். பேன் நம்பர் கொடுத்தாச்சு. எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலில் நீங்கள் வந்து மைக்ரோவா ஸ்மாலா, சப்போஸ் ஸ்மால் அப்படின்னா உங்களுடைய இடிஎம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் யார், நீங்கள் சப்போஸ் மேனுஃபேக்சராக, சர்வீஸாக, ட்ரேடராக. ட்ரேடர்னு போட்டால் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. சப்போஸ் நீங்கள் மேனுஃபேக்சரர் அப்படின்னு போடுங்க, குட்ஸ் வித்தா மேனுஃபேக்சரர். எண்ணிலேருந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள் 1/4/2026. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஐ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் F11 போயிட்டு கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் போட்டு ஷோ மோர் போங்க, ஷோ இன்ஆக்டிவ் போங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன போடலாம்? எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி. அதில் கிரெடிட் டேஸ் அலோடு ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் பார்ட்டிஸ். சப்போஸ் உங்களுக்கு, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இது எவ்வளோ நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் 2 ஆப்ஷன் இருக்குது. வித் கிரெடிட் பீரியட் அக்ரிமெண்ட் அப்படின்னா 45 நாள், நோ கிரெடிட் பீரியட் அக்ரிமெண்ட்னா 15 நாள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து மாஸ்டர் கான்ஃபிகரேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு நல்ல யூஸ்ஃபுல் டாபிக். இதே மாதிரி நீங்கள் இஎஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன், பிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், டேன் ரெஜிஸ்ட்ரேஷன், வேட் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸைஸ் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் F11 போய்ட்டு நீங்கள் கொடுத்துக்க முடியும். F11 கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில், ஷோ மோர், ஷோ இன்ஆக்டிவ். அதில் போயிட்டீங்கன்னா என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லா நம்பரையும் நீங்கள் அதில் கொடுத்துக்க முடியும். என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லா நம்பரையும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சில செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்ப்போம். அந்த டிரான்சாக்ஷனை எப்படி டேலியில் என்ட்ரி பண்ணுறது, தட்ஸ் ஆல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படித்து பார்க்கணும். படித்து பார்த்து இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரேம் ஸ்டார்டட் பிரேம் என்டர்பிரைசஸ் வித் கேபிட்டல் ஆன் 1/4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை டேட் என்ட்ரி பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ என்ட்ரி இருக்கும் அப்படின்னா திருட்டு ஒரு 15 என்ட்ரி இருக்குது. அதில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற என்ட்ரியை 1ஆம் தேதியும், பாதி 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற என்ட்ரியை 1ஆம் தேதியில் போட்டுடலாம். பாக்கி இருக்கிற 15 என்ட்ரியை 2ஆம் தேதி போட்டுடலாம். மொதல் என்ட்ரி பாருங்கள், மிஸ்டர் பிரேம் ஸ்டார்டட் பிரேம் என்டர்பிரைசஸ் வித் கேபிட்டல் 15,000 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். இது என்ன ஐடென்டிஃபை பண்ணுற டிரான்சாக்ஷன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணும். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேம் என்டர்பிரைசஸ்ங்கிறது பிரேம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிடார் ஒரு கம்பெனி. அவர் வந்து ஒரு 15,000 காசை தூக்கி கல்லாப்பேட்டியில் போடுறாரு. கல்லாப்பேட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீ பார்க்கணும். நீங்கள் கம்பெனியில் உட்காந்துருக்க ஒரு அக்கௌண்டண்ட்டாக உன் முதலாளி உன் கையில் 15,000 கொடுக்குறாரு அப்படின்னா என்ன, அந்த கம்பெனியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீ தான். உன் கையில் முதலாளி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரெசிப்ட். ரெசிப்ட்னா என்ன அர்த்தம்? முதல் கேள்வி நீ என்ன கேட்கணும்னா, இது கேஷாக கிரெடிட்டா அப்படி தான் கேட்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த வார்ம் அப் பண்ணிவிடுங்க. வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வார்ம் அப்பு, அக்கௌண்டிங் வவுச்சர் V போங்க, பர்ச்சேஸு அப்படின்னா F9, சேல்ஸு அப்படின்னா F8, ரெசிப்ட் அப்படின்னா F6, பேமெண்ட் அப்படின்னா F5, கான்ட்ரா அப்படின்னா F4, ஜேவி அப்படின்னா F7, டேட்டுக்கு F2, பீரியடுக்கு எஸ்கேப் கொடுத்துட்டு ஆல்ட் F2. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் F9, கண்ட்ரோல் H போட்டிங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். சப்போஸ் இன்வென்ட்ரி எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸ். இப்போ நம்ம அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் தான். ஓகேவா? இப்போ ரெசிப்ட் F6ல் கண்ட்ரோல் H போட்டிங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் வச்சுங்க, டபுள் என்ட்ரி மோடு வேண்டாம். சிங்கிள் என்ட்ரி மோடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாக என்ட்ரி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், பர்ச்சேஸ் F9, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F5, பர்ச்சேஸ் ரிட்டர்னும் டெபிட் நோட்டு 1, சேல்ஸ் F8, சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F6,
கிரெடிட் நோட்டும் சேல்ஸ் ரிட்டர்னும் ஒன்று வேல்யூ வைஸ். ரெசிப்ட் F6, பேமெண்ட் F5, கான்ட்ரா F4, ஜேவி F7, டேட் F2, பீரியட் ஆல்ட் F2. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வேறு ஏதாவது அதர் வவுச்சர் F10. அதர் வவுச்சரில் போனீங்கன்னா ஷோ இன்ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய அதர் வவுச்சர் இருக்குது. இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் இருக்குது, அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் 8 தான் இருக்குது. இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில் நிறைய இருக்குது, ஆர்டர் வவுச்சர் இருக்குது, பேரோல் வவுச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் அதர் வவுச்சர்ஸ். கண்ட்ரோல் ஐ மோர் டீடைல் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டீடைல், பார்ட்டி டீடைல், சப்ளையர் டீடைல் அதெல்லாம் என்ட்ரி பண்ண முடியும். கண்ட்ரோல் எல் ஆப்ஷனல் அப்படின்னா ஒரு என்ட்ரி போடுறீங்க, அது என்ட்ரி வந்து ரெக்கார்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, அதாவது அந்த பார்ட்டியில் அமௌண்ட் போய் ஏறக்கூடாது அப்படின்னா அது கண்ட்ரோல் எல் ஆப்ஷன். கண்ட்ரோல் டி போஸ்ட் டேட்டட் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் இன்னி டேட்டில் வேண்டாம் ஃபியூச்சர் டேட்டில் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி போஸ்ட் டேட்டட். ஆல்ட் ஜி ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஆல்ட் ஜே ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிலாம் போடுற மாதிரி வந்தால் வரும். அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் F12 கான்ஃபிகரேஷன். அதில் உனக்கு எது வேணும் எது வேண்டாம், எது ஒன்று வேணும்னாலும் சரி எது ஒன்று வேண்டாம்னாலும் சரி F12 கான்ஃபிகரேஷன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஷார்ட்கட் கீஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு டெய்லி அழுத்தி பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஒருத்தன் பஃபேயில் சாப்பிட போகிறான்னு வச்சுக்கோ. பஃபேயில் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நானே லேட்டாக தான் சாப்பிட்ருக்கேன். பஃபேயில் போய் ஒருத்தன் சாப்பிட போகிறான் ஒரு கல்யாண பார்ட்டியில். வரிசையாக ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனுக்கும் புதுசாக சாப்பிட்றவனையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் நேராக போவான், அவனுக்கு என்ன ஐட்டம் பிடிக்குமோ அதை மாத்திரம் 4 எடுத்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். இதே இந்த முதல்ல இந்த சாப்பிட வரான் பார்த்தியா, அவன் என்ன பண்ணுவான், எல்லா ஐட்டத்துலேயும் கை வைப்பான். எதையும் உருப்படியாக சாப்பிட மாட்டான், எல்லா இடத்துலையும் கை வைப்பான். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல பஃபே சாப்பிட்ற மாதிரி முதல்ல நீங்கள் டேலி ஆப்ரேட் பண்ணுறதுனால மேலே இருக்கிற எல்லா பட்டனையும் ஒரு வாட்டி கை வைங்க. எல்லா பட்டனையும் கை வச்சு உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். ஆல் த மிஸ்டேக்ஸ் யூ ப்ளீஸ் டன் ஹியர் ஒன்லி. வேலையில் போய் அதை பண்ண முடியாது. இங்கே உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆல்ட்டுகே அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் கிரியேட்டு, ஆல்டர், ஷட்டு இந்த மாதிரி இருக்குது. ஆல்ட் ஒய் டேட்டா அதில் என்னென்ன இருக்குது, இதை இன்னொரு நாள் நடத்துவேன். ஆல்ட் இசட் எக்ஸ்சேஞ்ச் இதில் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக போய் பார்க்கணும். ரைட்டா? இப்போ நம்ம என்ட்ரிக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் கடகடன் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட் என்ட்ரி, மிஸ்டர் பிரேம் ஸ்டார்டட் பிரேம் என்டர்பிரைசஸ் வித் கேபிட்டல் ஆஃப் ருபீஸ் 15,000. 1/4. ஸோ ஆல் த என்ட்ரிஸ். ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன், F6. டேட் வந்து 1/4. மேலே கேஷ். முதல்ல நீங்கள் கேட்க வேண்டியது ரெசிப்ட் அப்படின்னா கேஷா செக்கா. ஓகேவா? நீங்கள் முதல்ல என்ன கேட்கணும், பர்ச்சேஸ்னா கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா, சேல்ஸு அப்படின்னா கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? என்ட்ரி பண்ணும்போது வாயை திறந்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் லேப்டாப் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேலியில் வேலை பார்க்கும்போது நீங்கள் இப்போ நான் எப்படி சத்தமாக பேசுகிறேன் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்டு அவங்க பண்ணுற வேலையை விட்டுட்டு ஒன்றை கவனிக்கணும். அந்த மாதிரி பாருங்கள். ரைட்டா? பையன் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸை நம்ம பையன் இவ்வளோ நல்லா படிக்கிறான், நல்லா பண்ணுறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேவா? ரெண்டாவது, நமக்கு நம்ம வார்த்தையை நம்ம காதில் கேட்கும்போது நாம் தான் முதல்ல கேட்குறோம். இப்போ நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன், அந்த வார்த்தை உங்கள் காதில் விழுறதுக்கு முன்னாடி என் மூளையில் போய் விழுந்துடும். எப்படின்னா நான் பேசும்போது என் மூளையில் போய் இருக்கும். அப்போ என்னுடைய மூளையில் அது ரிஜிஸ்டர் ஆகிடும். அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பாட்டுக்கு மனசுக்குள்ளே F9 அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வாயை திறந்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள். வாயை திறந்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஓகேவா? எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன் பாருங்கள். F9 பர்ச்சேஸ். பர்ச்சேஸில் ஃபஸ்ட் என்ட்ரி கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா. கிரெடிட் பர்ச்சேஸ்னால் ஆல்ட் சி. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் லிமிடெட் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார், பில் நம்பர் 15 நாள். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா. அதே மாதிரி சேல்ஸு, ஒய்க்கு சேல்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, ஆல்ட் சி ஒய் லிமிடெட் சன்ட்ரி டெட்டார். சேல்ஸ்னா கேஷ் சேல்ஸா அல்லது கிரெடிட் சேல்ஸா. அடுத்தது ரெசிப்ட், ஒய் காசு தரான். ஓகேவா? கேஷாக தரானா அல்லது ஆல்ட் சி போய்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இது சும்மா டம்மி தான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டம்மி என்ட்ரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெசிப்ட் அப்படின்னா கேஷாக தரானா அல்லது செக்காக தரானா. அடுத்தது பேமெண்ட் F5. பேமெண்ட்னா கேஷாக கொடுக்க போறியா அல்லது செக்காக கொடுக்க போறியா. கான்ட்ரா
கான்ட்ரானா பணம், டெபாசிட்னா மேலே பேங்க்கு கீழே கேஷு. ஸோ பணம் போய் எங்கே சேருது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10,000ன்னு வச்சுக்கோ, பணம் வந்து நம்ம கையில் இல்லாதனால மைனஸில் காட்டுது, பேங்க்கில் போய் உட்காருது. இப்போ வித்ட்ரா பண்ணுறோம், அப்போ கேஷு கல்லாப்பெட்டிக்கு வரும், அப்போ மேலே கேஷு கீழே பேங்க்கு 15,000. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும்? மேலே கேஷ் டெபிட் பேலன்ஸு, இங்கே வந்து மைனஸ் ரெட் கலரில் வந்ததுன்னா மைனஸ் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பணம் எங்கே போய் சேருதோ அது மேலே, கல்லாப்பெட்டிக்கு வந்ததுன்னா கேஷு, பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் பேங்க்கு. அடுத்தது கான்ட்ரா சொல்லியாச்சு. ஸோ பர்ச்சேஸ்னால் கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா? சேல்ஸு அப்படின்னா கேஷ் சேல்ஸா, சேல்ஸ் அப்படின்னா கேஷ் சேல்ஸா அல்லது கிரெடிட் சேல்ஸா? ரசிப்ட் அப்படின்னா கேஷாக தரியா செக்காக தரியா? அக்கௌண்டிங் வவுச்சர் பி. சேல்ஸு அப்படின்னா கேஷ் சேல்ஸா அல்லது கிரெடிட் சேல்ஸா? அடுத்தது ரசிப்ட். ரசிப்ட் அப்படின்னா கேஷாக தரியா அல்லது செக்காக தரியா? பேமெண்ட் அக்கௌண்டிங் வவுச்சர் பி, பேமெண்ட் எஃப்ஐ, கேஷாக தரப்போறியா அல்லது செக்காக தரப்போறியா? கான்ட்ரா, கான்ட்ரானா எஃப்ஓர். அப்போ வந்து டெபாசிட் அப்படின்னா மேலே பேங்க்கு கீழே கேஷு, வித்ட்ரான் அப்படின்னா மேலே கேஷு கீழே பேங்க்கு. ஜேவி, ஜேவினா எந்த அக்கௌண்ட் டெபிட் எந்த அக்கௌண்ட் கிரெடிட் ஆஸ் பர் த கோல்டன் ரூல். அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்ட் எஃப்ஐ. ஆல்ட் எஃப்ஐல இந்த மாதிரி டெபிட் நோட் வேண்டாம், கண்ட்ரோல் ஹெச் போட்டு அக்கௌண்ட் இன்வாய்ஸ் மாற்றிக்கோ. டெபிட் நோட்டுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் இல்லையா, பர்ச்சேஸ் ரிட்டர்னில் ஆல்வேஸ் கிரெடிட் வரும். அப்போ நீ வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுற அப்படின்னா உனக்கு திரும்பி கேஷ் உள்ளே வருதா அல்லது எக்ஸ் லிமிடெட் சன்ட்ரி கிரெடிட்டாரா? அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ஆல்ட் எஃப்6 கிரெடிட் நோட் அப்படின்னா கிரெடிட் நோட் நீ சேல் பண்ணும்போது என்னாச்சு, சேல் பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு பார்ட்டி அக்கௌண்ட் கிரெடிட் இல்லையா, அப்படியே உல்ட்டாவாக வரும் இங்கே. ஓகேவா, இங்கே உல்ட்டாவாக வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது நீ கேஷை திருப்பி தர போறியா அல்லது கடன் வாங்கினதுக்கு அக்கௌண்ட்டை நீ கொடுக்க போறியா, அதுக்கப்புறமா சேல்ஸ் லெட்ஜர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ட்ரியை வாயை திறந்து நல்லா சத்தமாக சொல்லி பார்க்கணும். வாயை திறந்து நல்லா சத்தமாக சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் சத்தமாக சொல்லி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ பர்ச்சேஸ் F9, சேல்ஸ் F8, ரசிப்ட் F6, கான்ட்ரா F4, ஜேவி F7, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F5, டெபிட் நோட் ஆல்ட் F5, சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F6, கிரெடிட் நோட் ஆல்ட் F6, ஜேவி F7, F2 வந்து டேட்டு, பீரியடுக்கு ஆல்ட் F2, ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் ஆல்ட் ஜே, சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ, ஆப்ஷனல் வவுச்சருக்கு கண்ட்ரோல் எல், போஸ்ட் டேட்டட் கண்ட்ரோல் டி. ஓகேவா, டேட்டுக்கு F2, பீரியடுக்கு ஆல்ட் F2. இந்த மாதிரி உனக்கு ஃப்ளூயன்ஸாக வரணும். நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும், அப்போ கம்பெனி ஆல்டர் பண்ணணும் க்ரியேட் பண்ணணும்னா ஆல்ட் கே, டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆல்ட் ஒய், எக்ஸ்சேஞ்சுக்கு ஆல்ட் இசட், எது ஒன்று வேணும்னாலும் சரி எது ஒன்று வேண்டானாலும் சரி, கான்ஃபிகரேஷன் வேணும்னா F12. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நீ வவுச்சர் மாஸ்டர் க்ரியேட் பண்ணாலும் சரி அல்லது டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணாலும் சரி, திருவள்ளுவர் மனைவி ஒய்ஃபை ஞாபகம் வச்சுக்கோ, வாசுகியை ஆல்ட் ஜி கோட்டு, ஆல்ட் ஜி கோட்டு. ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்க, அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது நீ ஒரு மாஸ்டர் க்ரியேட் பண்ணணுமா, கிரியேட் மாஸ்டர் ஆல்ட் ஜி லெட்ஜர். நீ ஒரு என்ட்ரி க்ரியேட் பண்ணணுமா, ஆல்ட் ஜி கிரியேட் வவுச்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட் ஜின்னு ஒன்று இருக்குது. ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டு இன்னொரு வேலையை பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி வரலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இதுதான் வார்ம் அப். இந்த வார்ம் அப்பை டெய்லி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்ம போட ஆரம்பிங்க. சம்ம போடும்போது முதல்ல லெட்ஜர் 28 குரூப் இருக்குது. அந்த 28 குரூப்புக்கு மைண்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த ஆர்ட் ஆஃப் டேலியில் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னென்ன லெட்ஜர் எது கீழே வரும், எதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ. ஒரு 50 ரூபா 60 ரூபா ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல் அது. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பாருங்கள், மனசில் நல்லா பதியும். ஸோ ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் 2 விஷயம் தான் பண்ண போகிறீங்க. ஒன்று, லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது அண்டர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா, அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அது மிஸ்லெனியஸ் எக்ஸ்பென்ஸ் அசட்டு பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் அப்படின்னு சொல்லணும். குட்வில் அப்படின்னா அது ஃபிக்டிஷியஸ் அசட்டு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லணும். ஸோ லெட்ஜர் வந்து பொதுவாக 2 வகை. லெட்ஜர் வந்து பொதுவாக 2 வகை. ஒன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இன்னொன்று P&L லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருந்தால் அசட் அல்லது லயபிலிட்டி, P&L லெட்ஜராக இருந்தால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஈச் அண்ட் எவ்ரி லெட்ஜர் உங்களுக்கு ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸை காட்டினா என்ன மீனிங், இதெல்லாம் வந்து டெய்லி பேஸில் சொல்லி பார்க்கணும்.
In your books of accounts, if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses depends on nature of the ledger. If the nature of the ledger is the balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an expenses. Similarly, in your books of accounts, if a ledger shows credit balance, it must be an income or liability. Income or liability is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is the balance sheet ledger, it is liability. If the nature of the ledger is the P&L, it is an income அப்படின்னு சொல்லணும். இதை வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மைண்டில் நீங்கள் ஏற்றிட்டீங்க. இது வந்து தாரக மந்திரம், அக்கௌண்டண்ட்டோடைய தாரக மந்திரம் இதுதான். இந்த தாரக மந்திரத்தை நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டு 28 குரூப்புக்கு மைண்டில் ஏற்றிட்டு ஒரு லெட்ஜர் அண்டரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு டிரான்சாக்ஷனை படித்து பார்த்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் என்னங்கிறத மைண்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம்ம போட ஆரம்பிச்சிங்கன்னா கடைன்னு போட்டு முடியலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் இவ்வளோ நேரம், எக்ஸ்ப்ளனேஷன் தான் எனக்கு நேரம் எடுக்கும். சம்மு போடுறது 5 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடும். இப்போ பாருங்கள், சமூக போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள், பிரேம் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் 15,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்ட்டு. ஸோ டேலியில் F6 வாங்க, ரசிப்ட்டு எல்லாத்தையுமே ஒன்றா நாளில் போட்டுடலாம். கேஷு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே இருந்தபடி பர்டிகுலர் க்ரியேட் பண்ணுறதுக்கு Alt+C, ஷார்ட்கட் வந்து Alt+C. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிரேம் கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கோ. பிரேம் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு Ctrl+A குயிக்காக சேவ் பண்ண 15,000. அவ்வளோதான். என்டர் சேவ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஹி ஓப்பன்ட் ஏ நியூ பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் 10,000. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15,000ல் 10,000 எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ அது கான்ட்ரா. உன் கையில் 15,000 இருக்குது, அந்த 15,000ல் 10,000 பேங்க்கில் கொண்டு போய் போட்டிருக்கார். அப்போ அது கான்ட்ரா. கான்ட்ராக்ட் ஷார்ட்கட் என்ன? F4. கான்ட்ராக்ட் ஷார்ட்கட் F4. அப்போ மேலே பேங்க்கு, கீழே கேஷ். எவ்வளவு? 10,000 ரூபாய். கான்ட்ராங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த டெனாமினேஷன் வரும். சப்போஸ் ஒரு 20 500 நோட்டு இருக்குது, நம்ம அப்படியே போட்டுக்கோ. ஸோ Ctrl+A முடிஞ்சு போச்சு, கான்ட்ரா. அடுத்தது பாட் குட்ஸ் ஃப்ரம் SS பிரதர் ஆன் கிரெடிட் ஃபார் 17,000. இது வந்து பார்த்தீங்கன்னா பாட் குட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ அது பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ்க்கு ஷார்ட்கட் என்ன? F9. இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும் பர்ச்சேஸ்னா. இந்த இடத்துல கிரியேட் நீங்கள் வந்து Alt+C போட்டு பண்ணலாம், இல்லை சைடில் பாருங்கள் கிரியேட் அப்படின்னு இருக்கு. அங்கே போயிட்டு SS பிரதர்ஸ் எங்கே வரணும்? அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் பில் பை பில் போட்டு 15 நாள் கிரெடிட் கொடுத்துரு. இந்த இடத்துல Alt+C போட்டு கீழே வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி. இந்த இடத்துல Alt+C போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைனா GST பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டுக்கோ. GST லோக்கல் பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. GST லோக்கல் பர்ச்சேஸ் எங்கே வரும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே வரணும். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஸோ இப்போலேருந்தே நம்ம அதை பழகிப்போம். எவ்வளோன்னா 17,000. என்டர் நியூ பர்ச்சேஸு சேவ் பண்ணும்போது நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து இன்கர்டு ஃப்ரைட் டு பிரிங் குட்ஸ் ஃப்ரம் SS பிரதர் 350 ரூபா. அந்த 17,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலை கொண்டு வரதுக்கு SS பிரதர்லேருந்து நம்ம கேஷ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரைட்டுன்னு அர்த்தம், ஃப்ரைட் பெய்டு. ஸோ வந்து இதை பேமெண்ட்டில் போடணும். ஸோ FI போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கேஷாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல Alt+C போய்ட்டு ஃப்ரைட் பெய்டு அப்படின்னு ஒரு லெட்ஜர். ஃப்ரைட் பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃப்ரைட் பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இங்கே GST நாட் அப்ளிகபிள் போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணிட்டு 350 ரூபீஸ் ஃப்ரைட் பெய்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு தேவி அண்ட் கோ. தேவி அண்ட் கோக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். சோல்டு குட்ஸ் அப்படின்னா இது சேல்ஸு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. இங்கே வந்து தேவி அண்ட் கோ லெட்ஜர் இருக்கா பாரு, இல்லை. Alt+C போய்ட்டு நீ தேவி அண்ட் கோ அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கோ. தேவி அண்ட் கோ எது கீழே வரும் அப்படின்னா அண்டர் சன்ட்ரி டெட்டார் கீழே வரும். மெயின்டைன் பில் பை பில் எஸ் போட்டுக்கோ. கிரெடிட் டேஸ் வந்து 15 நாள் போட்டு Ctrl+A கொடுத்துரு. இந்த இடத்துல சேல்ஸ் லெட்ஜர் நீ கிரியேட் பண்ணவே இல்லை. அப்போ Alt+C போய்ட்டு சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணு. டெபிட்டுக்கு ஒரு லெட்ஜர், கிரெடிட்டுக்கு ஒரு லெட்ஜர் குறைஞ்சது நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டு சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,250. 21,250. ஸோ என்டர் இது வந்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு என்டர். நெக்ஸ்ட் வந்து பெய்டு கேஷ் டு டெலிவர் குட்ஸ் டு தேவி அண்ட் கோ. தேவி அண்ட் கோக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 200 ரூபாய் கேஷ் செலவு பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஃப்ரைட் பெய்டு தான் அது. ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் என்ட்ரி F4 போட்டு மேலே கேஷை செலக்ட் பண்ணி அதே ஃப்ரைட் பெய்டு அப்படிங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 200 ரூபீஸ். ஸோ என்டர் சேவ் ஃப்ரைட் பெய்டு. ரிசீவ்டு செக் நம்பர் 154,278 ஃப்ரம் தேவி அண்ட் கோ 21,250. இப்போ தேவி அண்ட் கோக்கு 21,250க்கு சேல் பண்ணிட்டோம். அந்த காசை அப்படியே அவன் கொடுத்துட்டான். அப்போ வந்து அது ரசிப்ட் என்ட்ரி. இது வந்து ரசிப்ட் என்ட்ரி. ரசிப்டில் செக்கை வாங்கி எங்கே போடுவோம், பேங்க்கில் போடுவோம். கொடுத்தது யார், தேவி அண்ட் கோ.
எவ்வளோ அமௌண்ட்டு 21,250 தரணும். அதே அமௌண்ட்டு கொடுத்துட்டான். செலக்ட் பண்ணி எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்டர் இன்வாய்ஸ் செக் நம்பர் இருக்கா பாரு, இருக்குது. 154,278 பேங்க் நேம் எதுவும் கொடுக்கல. என்டர் சேவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் நம்பர் 254202 டு ஹோட்டல் ராம் டுவர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். அது ஹோட்டல் ராமுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்தா என்ன, செக்கு கொடுத்தாச்சு. அப்போ அது கேஷ் பேமெண்ட் மாதிரி தான். அப்போ அந்த ஹோட்டல் ராம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஹோட்டல் ராமுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் பெய்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பேமெண்ட் என்ட்ரி. எப்படி பேமெண்ட் பண்ணுறோம், கேஷாக செக்கானா செக்கு. இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு எக்ஸ்பென்ஸ் பேரில் நீங்கள் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கீழே வரும். ஜிஎஸ்டி வந்து நாட் அப்படிங்கிற போடுறேன், ஏன்னா ஜிஎஸ்டி கிளைம் பண்ணக்கூடாது. அதுக்கு எவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் 425 rupees. இதுக்கு செக் நம்பர் இருக்கா பாருங்கள். இதுக்கு செக் நம்பர் இருக்குது. 254202. செக் நம்பர் இல்லை. 254202 இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க. 254202 இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அப்படி போட்டுக்கோ. என்டர். சரி, அடுத்தது பாருங்கள். நோட் புக் பர்ச்சேஸ்ட் பை கேஷ் 76. நோட் புக்கு அப்படிங்கிறது என்னென்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்னு அர்த்தம். நோட் புக்கு அப்படின்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. அப்போ வந்து F5 ப்ரெஸ் பண்ணி கேஷ் போய்ட்டு இந்த இடத்துல F2 போட்டு டேட்டா மாற்றிப்போம். 2 வந்துச்சு. ஆல்ட் சி போய்ட்டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்னு போட்டுக்கணும். பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி. நான் எவ்வளோ வேகமாக டைப் பண்ணுறேன் பாருங்க, அந்த மாதிரி வேகமாக பண்ணணும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எவ்வளோனா 76 ரூபா. 76. ஆட்டோ ஃபேர் ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு ஸ்டாஃப் 150. ஆட்டோ ஃபேர் ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு ஸ்டாஃப் அப்படின்னா என்ன, ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளியோ அல்லது தொழிலாளியோ யாராக வேணா இருக்கலாம். அவன் கம்பெனி வேலையாக வெளியில் போகும்போது கம்பெனி செலவு பண்ண வேண்டிய காசை அவன் முன்கூட்டி கையை விட்டு செலவு பண்ணிவிட்டு அந்த காசை பில்லை வந்து கம்பெனியில் கொடுத்துட்டு கிளைம் பண்ணுவான். அப்போ நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக என்ன பண்ணுவீங்க, அந்த கிளைமுக்கு நீங்கள் காசு கொடுப்பீங்க ஆஃப்டர் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜேவி கிடையாது, பேமெண்ட்டு பண்ணுறேன். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோ ஃபேர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு பண்ணலாம், அல்லது ரீஇம்பர்ஸ்மெண்ட் அக்கௌண்ட்டையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் அதனால் ஆட்டோ ஃபேர் அப்படின்னே போட்டு பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ராவல் கன்வெயன்ஸில் போட்டு விட்ருங்க. ஸோ இது வந்து கேஷ் அக்கௌண்ட்டு. ஆல்ட் சி போய்ட்டு இதை கன்வெயன்ஸ் அப்படின்னு போடலாம். கன்வெயன்ஸ்னு போடலாம், இல்லை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடலாம். ட்ராவலிங் அல்லது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடுறதா இது கரெக்டாக இருக்கும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். எது வேணால் போட்டுக்கலாம். இந்த கன்வெயன்ஸுக்கும் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸுக்கும் ஒரு மைல்டு டிஃப்ரெண்ட் தான். கன்வெயன்ஸாக ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸாங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலாம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் இது கன்வெயன்ஸ்லேயே போட்டுருங்க, இதுதான் பெஸ்ட்டு. கன்வெயன்ஸ்லேயே போட்டுருங்க. ஏன்னா வந்து வெறும் ஆட்டோ ஃபேர் தான், அதனால் கன்வெயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுருங்க. அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி நாட். இப்போ கன்வெயன்ஸ்னால் என்ன, ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன, அதுக்கு வந்து ஒரு சின்ன மைல்டு டிஃப்ரெண்ட்டு. கன்வெயன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில் வேலை பார்க்குறேன், சேட்பட்டில் இருக்கேன் வீடு. டெய்லி நான் இங்கேருந்து ராமகிருஷ்ணா மிஷன் போயிட்டு வரதுக்கு எனக்கு பெட்ரோல் போட்டு போகிறேன் வண்டியில். அந்த மாதிரி பெட்ரோல் போட்டு வரதுக்காக ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் சீனிவாசனுக்கு இந்தாங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி மாதம் ஒரு 1000 ரூபா தராங்க. அது வந்து எனக்கு கன்வெயன்ஸ். இதே ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் நான் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி, இந்த பேட்சில் பசங்களாம் சேரவே இல்லை, போய்ட்டு காலேஜில் போய் பார்த்துட்டு வாங்க சீனிவாசன் அப்படின்றாங்க. நான் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 4-5 காலேஜ் சுற்றி பார்த்துட்டு வரேன். அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு வரும்போது அந்த காலேஜுக்கு நான் போன ஆட்டோ செலவு, போகும்போது சாப்பிட்ட செலவு, டீ சாப்பிட்டது, டிஃபன் சாப்பிட்டது, இதையெல்லாம் நான் கணக்கு வச்சுட்டு ஒரு பில்லை கொடுப்பேன் எழுதி. அதுக்கு பேர் என்னென்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் இருக்குது, நீ ஆடிட்டர் ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, உன்னுடைய டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உன்னை வந்து கும்பகோணம் அனுப்புகிறாரு சென்னையிலேருந்து. அப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிற பஸ் சார்ஜ், ரிட்டர்ன் வர பஸ் சார்ஜ், அங்கே தங்குற ரூம் செலவு, சாப்பாடு செலவு, இதெல்லாம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். கன்வெயன்ஸ் அப்படிங்கிறது ஆஃபீஸ் டு ஹோம், ஹோம் டு ஆஃபீஸ், அவ்வளோதான். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஆஃபீஸ் ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்கேருந்து எங்கே வேணாலும் போயிட்டு வருது. தட் இஸ் கால்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ராவலிங்காக கன்வெயன்ஸாக யூ ப்ளீஸ் டிசைட். எவ்வளவு கன்வெயன்ஸு? கன்வெயன்ஸ் வந்து 150. கன்வெயன்ஸ் எவ்வளவு? 150. I think we convenienced with this amount. அடுத்தது பாருங்க,
செக் நம்பர் 254202 டு எல்ஐசி டுவர்ட்ஸ் பிரேம் பாலிசி. இப்போ வந்து பிரேமுடைய பாலிசிக்காக எல்ஐசி ப்ரீமியம் கட்டியிருக்கு. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பரேட்டர்ஷிப் கம்பெனி. அந்த ப்ரொப்பரேட்டர் ஓனருக்கு வந்து எல்ஐசி பாலிசி யார் எடுக்கணும் அப்படின்னா ஓனர் தான் எடுத்துக்கணும். ஓனர் கொடுக்க வேண்டிய காசை கம்பெனியில் கொடுக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து டிராயிங்ஸில் போடணும். எல்ஐசி ப்ரீமியம் போட முடியாது. கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கல, ஓனருக்கு தான் இன்சூரன்ஸ். அப்போ வந்து இதை டிராயிங்ஸில் போடணும். இதில் போடணும் டிராயிங்ஸ். ஸோ மேலே பேங்க்கு, இந்த இடத்துல ஆல்ட்டு சி போய்ட்டு டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் வந்து எங்கே வரணும்? அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளவு அமௌண்ட்டு? அமௌண்ட் எவ்வளவு? டிராயிங்ஸு 2000 rupees. டிராயிங்ஸு 2000 rupees. என்டர் 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 என்டர். செக் நம்பர் இருக்கா பாருங்கள். செக் நம்பர் என்ன போடுங்க? 254204. 254204. என்டர். நெக்ஸ்ட் பாருங்க, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் எஸ்எஸ் பிரதர் 7000. பர்ச்சேஸ்டு குட்ஸ் F9. இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே ஒன்று ரேண்டமாக போடுங்க. எஸ்எஸ் பிரதர் கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸ்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் எஸ்எஸ் பிரதர். இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டு? 7000 rupees. 7000 rupees. என்டர். நியூ ரெஃபரன்ஸ்னு போட்டு என்டர் என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. whenever new purchases, new sales taken, new reference. Cash நடுவுல ஒரு என்ட்ரி விட்டுருக்கு HPCL toward fuel. செக் நம்பர் 254203. இது வந்து பெட்ரோல் போட்ட செலவு, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ். வெரி குட் வெரி குட், நல்லா கவனிக்கிறீங்க. எஃப்ஐ போய்ட்டு இது வந்து பெட்ரோல் வந்து செக்காக கொடுத்துருக்கோமா? ரைட், ஓகே. பேங்கை செலக்ட் பண்ணி ஆல்ட் சி போய்ட்டு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ். வெரி குட். யார் சொன்னது? யார்? வெரி குட், தரணி சார். வெரி குட். அந்த மாதிரி தான் கவனிக்கணும். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோப்பா? பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 1200. 1200. இதுதான் ஆழ்ந்து கவனிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். நான் விட்டால் கூட நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி 254203. 254203. என்டர் 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 சேவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம், அது போட்டாச்சு. கேஷ் பெய்டு டு ஹோட்டல் ராம் ஃபார் லஞ்ச். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நான் ஒரு எப்படி சார் இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறது? இப்போ துள்ளாத மனம் துள்ளும்னு ஒரு படம். அந்த துள்ளாத மனம் துள்ளும்ல விஜய் வந்து என்ன பண்ணுவான், தனக்கு தானே சார்லியை வச்சு ஒரு லெட்டர் எழுதி போட்டுப்பான். கல்யாணம் ஆகிடுச்சின்னு போய் சொன்னதுனால அவன் ஒய்ஃப் எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி போடுவான். அந்த லெட்டரில் வந்து ஒய்ஃப் கேட்குற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு, நிம்மி குட்டி போட்டிருக்கு, அதுக்கு ஒரு பேர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்போ மீச முருகேசன் ஒருத்தர் இருப்பான். அவன் சொல்லுவான், வாயில் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்களேன், வாந்தின்னு வைடா அப்படின்பான். ஓகேவா? வாயில் வர மாதிரி இப்போ ஒரு பேர் சொல்லுனா அதுக்கு வாந்தின்னு வை அப்படிம்பா. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை படித்து பார்க்கணும். இதுக்கு பொருத்தமாக என்ன பேர் வைக்கலாம்? எக்ஸ்பென்ஸாக இருந்தால் பொருத்தமாக என்ன பேர் வைக்கலாம்? பர்ச்சேஸ்க்கு நீ பேர் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அது பர்ச்சேஸு, ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸ், அதுக்கெல்லாம் ஒன்றும் பேர் தேவையில்லை. ஃபிக்ஸட் அசட்டுக்கும் பேர் வைக்க வேண்டாம். ஃபிக்ஸட் அசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசட் நேம் இட் செல்ஃப் லெட்ஜர் நேம். ஒரு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணால் மெஷினரிங்கிற லெட்ஜர் நேம். ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணால் மோட்டார் கார். ஒரு 2 வீலர் பர்ச்சேஸ் பண்ணால் 2 வீலர். மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணால் மொபைல் ஃபோன். ஏர் கண்டிஷன் பர்ச்சேஸ் பண்ணால் ஏர் கண்டிஷன். ஸோ அதுக்கு நீ பேர் தேட வேண்டாம். அது நீ என்ன பர்ச்சேஸோ ஃபிக்ஸட் அசட்டுக்கு அதே பேரில் வச்சுரு. இப்போ எங்கே பிரச்சனை வருது? ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்கும்போது தான் பிரச்சனை வருது. என்ன பேர் வைக்கிறது? நீ படித்து பாரு. அதுக்கு வாயில் பேர் வர மாதிரி வைக்கணும்னா வாந்தின்னு வைக்கணுங்கிற மாதிரி நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கு என்ன பேர் பொருத்தமாக வைக்கலாமோ அந்த பேரை வச்சிரு. நான் சாப்பிட்டேன் அப்படின்னா லஞ்ச் எக்ஸ்பென்சஸ். நான் டீ சாப்பிட்டேன், குப்புசாமி டீ சாப்பிட்டா 10 ரூபா கொடுத்தாங்க, அப்போ டீ எக்ஸ்பென்சஸ். ராமசாமிக்கு பூ வாங்கிறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு 200 ரூபா கொடுத்தோம், பூஜா எக்ஸ்பென்சஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக வைங்க. அது என்ன பேரோ அதை வந்து அந்த என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கையை ஒரே வார்த்தையில் என்ன பேரில் சொல்லாமோ அந்த பேரை சொல்லி அந்த லெட்ஜர் நேம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சு போச்சா? இப்போ வந்து கேஷ் பெய்டு டு ஹோட்டல் ராம் ஃபார் லஞ்ச் அப்படின்னா என்ன? லஞ்ச் எக்ஸ்பென்சஸ். இது வந்து கேஷ், முடிஞ்சு போச்சு. ஸோ மேலே கேஷு, ஆல்ட் சி போய்ட்டு லஞ்சுன்னு ஒன்றும் கிடையாது லெட்ஜர் இல்லை. அப்போ வந்து ஆல்ட் சி போய்ட்டு லஞ்ச் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடுது. லஞ்ச் எக்ஸ்பென்சஸ் போட்டு அண்டர் என்டர் எக்ஸ்பென்சஸ். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோப்பா?
எவ்வளோ நாள் 260 rupees. என்டர். நெக்ஸ்ட் வந்து சோல்டு குட்ஸ் அண்ட் ரிசீவ்டு டிடி 2500. சோல்டு குட்ஸ் அண்ட் ரிசீவ்டு டிடி, டிடியாக வந்திருக்கு. டிடினா டிமாண்ட் ஆன் டிராஃப்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேங்க்கு. சேல்ஸ் லெட்ஜர் F8. சேல்ஸ்னு ஒன்று என்ன, கேஷாக கிரெடிட்டா? இது கேஷ் லெட்ஜர். அதாவது கேஷ்னால் பேங்க் மாதிரி தான். ஸோ பேங்க்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேல்ஸ் வந்து லெட்ஜர் இருக்கா பாரு, இருக்குது. சேல்ஸ்ன்னு இருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஜிஎஸ்டி லோக்கல் சேல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் லெட்ஜர் வந்து வெறும் சேல்ஸ்ன்னு பண்ணக்கூடாது. ஜிஎஸ்டி லோக்கல் சேல், ஜிஎஸ்டி இன்ட்ரஸ்டேட் சேல். பர்ச்சேஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி இன்ட்ரஸ்டேட் பர்ச்சேஸ், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 2500. இது எப்படி வந்திருக்கு? நமக்கு டிடியாக வந்திருக்கு. செக் ஆர் டிடி, இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் இருக்கா பாருங்கள், இருக்குது. 005242 005242. இது வந்து டிடி. பேங்க் நேம்லாம் நமக்கு தேவையில்லை. என்ட்ரு கொடுத்து சேவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வித்ட்ரான் கேஷ் ஃப்ரம் பேங்க் ஒய்டு செக் நம்பர் 3000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறான். வித்ட்ரான் அப்படின்னா கான்ட்ரான்னு அர்த்தம். கான்ட்ரானா வித்ட்ரான், அப்போ கையில் கேஷ் வருது. ஸோ மேலே கேஷு, கீழே பேங்க், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுனா 3000 ரூபாய் அமௌண்ட்டு. ஸோ இங்கே 3000 போடுங்க. என்ட்ரு கொடுத்து இந்த செக்கு நம்பர் போடுங்க. இந்த செக்கு நம்பர் இருக்கா 254 205 போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேலரி பெய்டு பை கேஷ் 4000. அப்போ என்ன பேமெண்ட்டு? கேஷா செக்கா? கேஷு. ஆல்ட் சி, சேலரிங்கிற லெட்ஜர் இருக்கா? இல்லை. பார்த்தீங்கன்னா சேலரின்னு லெட்ஜர் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஆல்ட் சி போய்ட்டு சேலரி எதுக்கு கீழே வரணும்? அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். ஏன் நாட் அப்ளிகபிள் ஜிஎஸ்டி? எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்புக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு சர்வீஸ் பண்ணால் ஜிஎஸ்டி கிடையாது. ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு பண்ணின சர்வீஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. அம்மா பையனுக்கு பண்ணுற சர்வீஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. பையன் அம்மாவுக்கு பண்ணுற சர்வீஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. வாட் இஸ் கால்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. சேலரி எம்ப்ளாயருக்கு பண்ணுறது இட் இஸ் நாட் சர்வீஸ், இட்ஸ் பாண்டு, கடமை. ஸோ அதுக்கு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. சேல்ஸ் எவ்வளவு? சேலரி எவ்வளவு? 4000 ரூபாய். ஸோ என்ட்ரு 4000. ஓகேவா? நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூட் அட் 5000. க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூட் அட் 5000. இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணால் பிரச்சனை வரும். க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூட் அட் 5000. இதை எப்படி போடலாம்? ஒரு நிமிஷங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூட் அட் 5000. இதை ஜேபியாக போட முடியாது. ஓப்பனிங்கில் போட்டால் உனக்கு டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டால் டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் கேபிட்டலில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூட் அட் 5000. இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் பேலன்ஸ் இது க்ளோசிங் ஸ்டாக் இல்லையா? க்ளோசிங் ஸ்டாக்கில் ஜேபி கொண்டு வர முடியாது. க்ளோசிங் ஸ்டாக்னு கொண்டு வர முடியாது. இதை நீங்கள் இதாக தான் போட முடியும். வவுச்சரில் போய்ட்டு F7ல் க்ளோசிங் ஸ்டாக்லாம் போட முடியாது. நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக்காக இந்த மாதிரி தான் போட முடியாது. க்ரியேட்டில் போய்ட்டு லெட்ஜரில் ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்க. ஸ்டாக் இன் ஹேண்டு அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு போடுங்க. போட்டு ஓப்பனிங் ஸ்டாக் போட வேண்டாம். அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணி பண்ணிவிட்டு இப்போ கேட்வே ஆஃப் டேலி வாங்க. ஆல்டர் லெட்ஜரில் ஸ்டாக் இன் ஹேண்ட் வாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்றும் கிடையாது. க்ளோசிங் பேலன்ஸு 31/3/2027 அப்படி போட்டு இங்கே க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 5000. இந்த 5000 இங்கே போடுங்க. இந்த 5000 இப்படி போடுறதுனால உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. வேறு இங்கே க்ளோசிங் ஸ்டாக் வந்திருக்கா? இங்கே வரல. அப்போ என்ன பண்ணணும்? F11ல் வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் இன்வென்ட்ரி நோ கொடுத்தாச்சு. க்ளோசிங் ஸ்டாக்கு வரல. ஏன் வரல இங்கே க்ளோசிங் ஸ்டாக்கு? ஆல்ட் F2 போட்டு பீரியட் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு ஆஸ் ஆன் 2/4 இருக்குது. 2ஆம் தேதி இல்லை. க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது 31/3 இல்லையா? ஆல்ட் F2 போட்டு 1/4 31/3/2027. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு 5000 வந்திருக்கு. ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? இல்லை. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ எப்படி இந்த 5000 வந்திருக்கு, ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை? அதான் புக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 2ஆக பிரிக்கலாம். மெயின் புக்ஸு, சப்சிடரி புக்ஸு. அந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க, அந்த வீடியோவை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வராமல் இருக்குது இந்த 5000 இப்படி போடுறதுனால அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, அநேகமாக இன்றைக்கி இந்த டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து இதே மாதிரி சம் ஒரு 4-5 போடுவோம்.
so that we can able to understand the type of transaction. As an accountant we have to know how to pass transaction in tally prime அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும். இதை விட இன்னும் டஃப்பான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நம்ம போட்டு பார்க்கலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ ஸ்மால் திங். நாளைக்கு பண்ணிக்கலாம்னு வைக்காதீங்க, ஓகேவா? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு புல் லிஃப்டிங் மேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. புல் லிஃப்டிங் மேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தன் மாடு வளர்க்குறான், அது ஒரு நாள் குட்டி போட்டிருக்கு. அந்த கண்ணுக்குட்டியை டே 1 தூக்கி பார்க்குறான், வெயிட் இல்லை. டே 2 தூக்கி பார்க்குறான், கொஞ்சம் வெயிட்டு கூடி இருந்தாலும் வெயிட் இல்லாமல் தான் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி பார்க்குறதே ப்ராக்டிஸாக வச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் கூட விடாமல் அவன் தூக்கிகிட்டே இருக்கான். ஒரு நாள் அது மாடாக போயிருக்கு, மற்ற நாள்லாம் தூக்க முடியல, ஆனால் இவனால் அந்த மாடை தூக்கி முடியுது. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு நாள் கூட விடாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் அவன் புல் லிஃப்டிங் மேன். இன்னி கூட நான் சில விஷயங்கள் டேலியில் மறந்துடுறேன், ஏன்னா அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. அதை ப்ராக்டிஸ் பண்ணனால அந்த ஆப்ஷன் எனக்கு மறந்து போயிடுது. நேற்று கூட உங்களுக்கு சொன்ன கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் பண்ணலை, ரைட்டா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ ஸ்மால் திங் அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி.